குப்பை தொட்டில் சாப்பிட்டவனாலாம் நன்றா புரிஞ்சுக்கணும். யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் இல்லை. குப்பை தொட்டில் சாப்பிட்ட சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, 7வது பிள்ளை. நீங்களாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டேன். என்னோட துரதிருஷ்டம் பாருங்க. அடுத்த சப்பாத்தி கடிச்சிச்சு, பேப்பர்லாம் தூக்கி போட்டு கடைசியாக ஒரு சப்பாத்தி மாட்டுச்சு. எனக்கு தெரியும் யாராவது ஒன்று போட்டிருக்க மாட்டாங்களா பழைய சாப்பாடை. பசி, ஸ்கூல்ல இருந்து வரேன், அப்பா சண்டை அம்மா சண்டை, வீட்டில் யாரும் இல்லை, ஏதாவது ஒரு சப்பாத்தி போட்டிருக்குவாங்களே. எடுத்து பார்த்தா ஒரு சப்பாத்தி கல் மாதிரி இருந்துச்சு. தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டவனா, தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம். ரேட்டுக்குன்னு 21 வயசுல ஆண்டு நம்பிட்டேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொடுத்து வந்துட்டேன். என்ன கேட்டேன்? அப்பா கிட்ட சாப்பாடு கொடுங்கப்பா, சாப்பாடு கொடுங்க. துணி கேட்கல, வீடு கேட்கல, சாப்பாடு கொடுங்க, பசிக்குதுப்பா. என்னாச்சு? இருந்த சாப்பாடும் போயிடுச்சு. ஏசப்பாட்ட வந்த பிறகு இருந்ததும் போயிடுச்சு. எப்படி இருக்கும் வாழ்க்கை? இயேசுவை நம்பணுமா வேணாவா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஐயா என்னப்பா வரைஞ்சி சர்ச்சுக்கு போய் ஒன்றும் கிடைக்கல. சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிதான் இருக்கிறார், ஆனால் ஒண்ணுமே. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. உலகம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபெசி கூட்டம் அப்படின்னா ஓடி போயிடுறீங்க. ப்ராஃபெசினா என்ன ப்ராஃபெசி? இப்பெல்லாம் ப்ளூ கலர் போட, கிரீன் கலர் அம்மா, எல்லோ கலர் சுடிதார், ஒயிட் கலர் சுடிதார் போட தங்கச்சி சிஸ்டர், உங்க கண்ணாடி பண்ண உட்காந்து சிஸ்டர். உங்க வாழ்க்கையில ஒரு கருப்பான பீரோ பார்க்குறேன். வீட்டில் கருப்பான பீரோ, ஒரு 2 சேரை பார்க்குறேன். ஆமா ஆமா சேரு, சேரு. உடனே வீட்டில் ஏதோ கருப்பா சுத்துது. ஆமா ஆமா அது என் புருஷன் தான். என்னையா ரீலுங்க விட்டு சுத்திங்கிறான் இவனுங்கெல்லாம். இந்த ரீலெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏமாந்து போய் இந்த ரீலுங்களெல்லாம் சுத்துறவனெல்லாம் பாஸ்டருங்க சர்ச்சில் மீட்டிங் வச்சு யோசிச்சு பாருங்க. பாஸ்டருங்களுக்கும் தரிசனம் போயிடுச்சு. புரிஞ்சுச்சா? பாஸ்டர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏலி மாதிரி ஆயிட்டாங்க, குண்டாயிட்டாங்க. ஏலி எப்படி ஆயிட்டான்? கோலி மாதிரி ஆயிட்டான். பார்த்துக்கி நம்ம பைபிள் ஏலி தெரியுமா தெரியாதா? எப்படி இருந்தா பைபிள் சொல்லுது? குண்டாயிட்டான், நடக்க முடியல அவனால. கண்ணு மங்கலாயிடுச்சு. தின்னு பைபிள் சொல்லுது தரிசனம் போயிடுச்சு. அன்னைக்கு ஏலி குடும்பத்துல பிள்ளைங்க என்ன பண்ணிட்டான்? சர்ச்சுக்குள்ள வர பொம்பளைகள்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான்? பிள்ளைங்களை வர சர்ச்சுக்கு வர விசுவாசிகள் எல்லாம் செட்டப்பு கெட்டப் அங்கேயே ஆயிடுச்சு. பாஸ்டருடைய பிள்ளைங்க, அன்னைக்கு இருந்த பாஸ்டர் அந்த இடத்துல சின்ன பிள்ளை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாஸ்டர் பிள்ளை எப்படி பண்றானா, நானும் பண்ணிடுறேன்டா. பாஸ்டர் பிள்ளை அசிங்கமா பண்றான், நானும் திருடுறேன். சாமுவேல் அது யோசிக்கல. இல்ல எல்லாம் கெட்டது பண்றாங்கப்பா, அட்லீஸ்ட் நானாவது உங்க நாமத்தை உயர்த்துற ஆண்டவர்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்திருந்தா. அதுதான் என் மைண்ட்ல தோணுது. எனக்கு சாப்பாடு கிடைக்கல, அவனை போல சாப்பிடல. நீங்க கேட்கல, ராஜு பிரதர், ராஜு அண்ணா, தம்பி என்னாச்சு? அப்போ ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்தினார். எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்ற வருத்தமே வரவில்லை. என் வாழ்க்கையை பார்த்த மாறிக்கொண்டிருக்கு. பொறுக்கி குடிகார நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. வயிற்ற நிரப்பல, சட்டையை மாத்தல, ஏசு என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. ஏதோ ஒரு 30 பேரை வச்சுக்கிட்டு ப்ராஃபெசி பண்ணிட்டு பேய ஓட்டுறது ஊழியம் இல்லமா. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏமாந்துடாதீங்க. தண்ணி அடிச்சுட்டு பிரேய ஓட்டுறான் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு ப்ராஃபெசி சொல்றான். வாங்க உங்களுக்கு ப்ராஃபெசி சொல்லணுமா? தண்ணி அடிச்சுட்டு வந்து பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். யாருக்கும் தெரியும். இந்த அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை தெரியுமா? சாமுவேல் யாருக்குமே தெரியல. அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த ரங்கத்தில் வாழ்க்கை வாழ்ந்தான்.